ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணுமதுஸ் கிச்சன். நான் உங்க மது. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகரி வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட சேர்த்து நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணி ஒரு தோசை மாதிரி கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட் த ரெசிபி. பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஜாகரி எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து விஸ்க் வச்சு ஜாகரி வாட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ வந்து பண்ண போதும். ஏன்னா வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா தோசை வராது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஜாகரி வந்து நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு வாட்டரில். இப்போ வந்து நம்ம ஜாகரியில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஜாகரி வந்து நல்லா இருக்கு, நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம். லம்ஸ் எதுவும் வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் தோசை மாவு கன்சிஸ்டன்சி வரும். தோசை பேட்டர் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நல்லா வந்து ஆரோமேட்டிக்காக இருக்கிறதுக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தட்கா பேனில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருங்கினதும் நல்லா வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்ததும் பிளாக் ரைசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பிளாக் ரைசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ரைசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கீழே வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம மாவுல வந்து சேர்த்துடலாம். மாவுல சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட வந்து குட்டி நல்லா ஃபைனாக குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து சோக் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஊற்றிடலாம் தோசை. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்னதாக தோசை போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாகரி wheatflour தோசை வந்து சின்னதாக ஊற்றுவேன். வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நார்மல் தோசை மாதிரி கூட நீங்கள் வந்து சுட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் வந்து ஊற்றியாச்சு. நீங்கள் வேணால் கீ கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த தோசை வந்து 2 சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த ஜாகரி தோசை. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில். ஸோ இது வந்து சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று மெயினாக வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவையே இல்லை. அப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. கம்மியான பொருட்கள் தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வேணுமதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.